நாராயணவனத்தில் உள்ள கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருப்பதியை விட பழமையான கோவிலாகவும், இக்கோயில் புத்தூரிலிருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதிக்கு தெற்கே 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இதுதான் பத்மாவதி தாயாரின் அவதார ஸ்தலம். நாராயணவனத்தில்தான் பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்தது. இடுப்பில் உடைவாளோடு கையில் கல்யாண காப்போடு பெருமாள் இருக்கும் கோவில்கள் 2. ஒன்று குணசீலம், இன்னொன்று நாராயணவனம். இப்பகுதியை ஆண்ட ஆகாசராஜாவுக்கு மகளாக தாயார் பிறந்தார். திருமணத்திற்கு பின் பத்மாவதி தாயாரின் சகோதரர் இந்த கோயிலை கட்டினார். இக்கோயிலில் இன்றும் பத்மாவதி தாயார் தன் திருமணத்திற்காக மாவு அரைத்த இயந்திரக்கல் இன்றும் உள்ளது. கோயில் கோபுரம் 7 அடுக்கு உயரம் கொண்டது. இங்கு பெருமாளும் தாயாரும் மணம் முடித்த காரணத்தால் இது கல்யாணக் கலையுடன் மகிழ்ச்சியை குறிக்கும் மங்களகரமான இடம். இங்கு பெருமாள் மணமகன் அலங்காரத்திலும் தாயார் மணமகள் அலங்காரத்திலும் அருள்பாலிக்கின்றனர். திருப்பதியிலும் திருச்சானூரிலும் தனித்தனியாக இருக்கும் இவ்விருவரும் ஒன்று சேர்ந்து எழுந்தருளியிருப்பது காணக் கிடைக்காத அற்புதக் காட்சி. இந்த கோவிலை திருமணம் ஆகாதவர்கள் தரிசித்தால் திருமணம் தடை விலக்கும் ஸ்தலம் இது.